ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவஜனங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலே ஒரு வசனத்தை நாம் தியானமாய் தியானிக்கலாம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் மனுஷருக்கு என்ன விருப்பமோ, மற்றவங்களுக்கு என்ன விருப்பமோ, இல்லை தனக்கு என்ன விருப்பமோ, தன் இதயத்துக்கு என்ன விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத நம்ம சிந்திக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் அதை சிந்திப்போம். நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அதை சிந்திப்போம். அடுத்து நம்ம கூட வாழக்கூடியவங்களுக்கு என்ன அப்படி சிந்திப்போம். அடுத்து வேலை பார்க்கக்கூடிய முதலாளியை எப்படி சந்தோஷப்படலாம் அப்படி சிந்திப்போம். அடுத்து கூட பழகக்கூடியவங்கள்ட்ட எப்படி சிந்திக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அடுத்து படிக்கிறவங்க, தொழிலதிபர்கள் சொல்லி தங்களுக்கு ஏற்றவைகளை குறித்து தான் அநேகர் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பூமியில். அது ஊழியத்திலே அப்படி தான் இருக்குது, கல்வித்துறையிலே அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவங்க மத்தியில் அப்படி தான் இருக்குது. அது மாத்திரமல்ல, கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகள் மத்தியில் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உறவு முறைகள் அப்படி தான் இருக்குது, சொந்த பந்தங்கள்கிட்ட அப்படி தான் இருக்குது, குடும்பங்களில் அப்படி தான் இருக்குது, தனிப்பட்ட காரியங்கள் அப்படி தான் இருக்குது. இன்னும் பல நிலைகள் அப்படி தான் இருக்குது. எல்லாரும் தங்களுக்கு ஏற்ற காரியங்களை அதை மாத்திரம் தான் குறிக்கோளாக வைத்து செயல்படுறாங்க, சிந்திக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி செயல்படக்கூடாது. நாம் அப்படி செயல்படாமல் எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு செய்தியை என்ன தலைவர் பார்க்கணும்னா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல் சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு சொல்வார், நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லுவார்னா, பேதுருவை பார்த்து சொல்லுவார், கடிந்து கொண்டு சொல்லுவார். இது என்ன சம்பவம்னா, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க பார்க்கறவருடைய அந்த சிலுவை பாடலை பேசுகிறார். இந்த மாதிரி அடிக்க ஒப்பு கொடுப்பாங்க, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவேன், பல பாடல்கள் படணும் மக்களுக்கு அணிஞ்சு பேசுகிறார். அதை பேசும் பொழுது அதை கேட்டுட்டு இருந்த சீஷர்களில் பேதுரு என்கிறவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் சம்பவிக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தடை பண்ணி தனியாக கூட்டு போய் கடிந்து கொள்கிறான். ஆண்டவர் கோவப்பட்டு அவர் திரும்பி பேதுரை பார்த்து என்ன பின்னாக போ சாத்தானேங்கார். அப்போது அந்த சுயநலமான காரியத்தை அவன் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். அப்போ பேதுருவே போன்னு இல்லாமல் பேதுரை பார்த்து பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு, நீ இடரெல்லாம் இழக்காத, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்க அப்படிக்காத, தேவனுக்கு ஏற்றவர்களை தான் சிந்திக்கணும்னு சொல்லி தேவனுடைய திட்டங்களை அவர் சிலர் முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்போ இந்த கால வேளையில் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்தல் அப்படின்னு சொல்லி பார்க்குற நாம தேவனுக்கு ஏற்றவைகள்லாம் என்னன்னு பார்க்கணும். முதல்ல தேவனுக்கு ஏற்றவைகள்னா தேவனுடைய திட்டங்கள்னு அர்த்தம், தேவனுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம், தேவனுடைய சித்தம் பரிபூர்ணம்னு அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட இந்த காரியங்களை தான் ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு மனுஷையும் உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சிந்தனை செய்து செயல்பட வேண்டும் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி இல்லாமல் ஊழியத்திலையும், வேலையிலையும், படிப்புலையும், பிஸ்னஸ்லையும் நமக்கு எப்படி தேவைப்படுதோ தோணுதோ, நமக்கு எப்படி ஏற்றதாக இருக்குதோ அதை பார்த்து பண்ணுறோம். அப்படி என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் பண்ணவே கூடாது. அது பெரிய தப்பு. அப்போ அப்படி பண்ணுறதை நிறுத்தி விட்டு தேவனுக்கு ஏற்ற, தேவ சித்தத்துக்கு ஏற்ற, தேவ திட்டத்துக்கு ஏற்ற, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக என்ன செய்யணும், சிந்திக்கணும்னு தான் நீங்கள் சொல்கிறோம். அதை நம்ம சிந்திக்கணும், அது செய்யணும். சரி, தேவனுக்கு ஏற்ற வேணும் என்னன்னு 3 காரியம் பார்க்கலாம். அதே மத்திய 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துலேருந்து அந்த 26ஆம் வசனம் வரைக்குள்ள அந்த பகுதியில் போட்டிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. முதல்ல தேவனுக்கு ஏற்றவைகளில் பார்க்கக்கூடிய முதல் பட்டியலாம், ஒரு மனிதன் தேவனை பின்பற்ற விரும்பும் பொழுது அவன் செய்ய வேண்டிய தேவனுக்கு ஏற்ற முதல் காரியம் என்னன்னா, அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். தன்னை என்ன செய்யணும், அவன் ஒன்றுமே இல்லை என்று தாழ்த்தி கொள்ள வேண்டும். தன்னை வெறுமையாக்குகிற அனுபவமாய் தேவனை உயர்த்துகிறவனாய் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு ஏற்ற முதல் காரியம். அப்போது தேவ திட்டத்துக்குள்ளே வரணும், தேவ காரியத்தை செயல்படணும், புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு ஏற்றவங்களை சிந்திக்கிறதுக்கு வரணும்னா முதலாக அவங்க தங்களை வெறுக்க ஆரம்பிக்கணும். தங்களை வெறுத்தல் என்ன,
தன்னை எதுவுமே புதிதாக காட்டிக்கொள்ளாமல் தேவன் தான் எல்லாமே சொல்லி ஒப்பு கொடுக்குற அனுபவம். அப்போ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல்ன்ற முதல் காரியம் என்ன? தன்னை வெறுக்க ஆரம்பிக்க வேண்டும். வெறுத்து அவரை என்ன செய்யணும்? அவற்றை நம்பி ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுக்கு ஏற்றவைகள் என்னன்னா, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு. அப்போ தனக்கு சிலுவைன்னு என்னன்னா பாடுகள் அர்த்தம். இந்த பூமியில தன் மேல என்னென்ன பாடுகள் தேவன் அனுமதிக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். அதை சுமந்து கொள்ளணும். அதை பாட்டு முறுமுறுக்கவோ அல்லது புலம்பவோ அதை குறித்து குறை சொல்லவோ கூடாதபடிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனநிலை தான் தேவனுக்கு ஏற்ற இரண்டாவது நிலை. தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறதுல என்னன்னா பாடுகளை சுமந்து கொண்டு. நீ பாடுகளை பார்த்தால ஐயோ வேண்டாம், பாடே வரக்கூடாதுங்க, அப்படி கிடையாது. தேவனுடைய பார்த்தீங்கன்னா சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கணும்னா தேவன் என்னென்னலாம் அனுமதிக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுமந்து செல்கிற நிலை தான் தேவனுக்கு ஏற்ற இரண்டாவது நிலை. அப்போ அதை என்ன செய்யணும்? நம்ம சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்க. என்னை பின்பற்றுதல் என்ன? தன் ஜீவனை விட, தன் உயிரை விட, சொத்து விட, ஆசையை விட, சொந்த பந்த ஜனங்களை விட, எல்லாரையும் விட தேவனை நேசித்து தன் ஜீவனை விடுகிற அளவுக்கு அவரை பின்பற்றுகிற நிலை, அவரை மட்டும் நம்பி சார்ந்திருக்கிற நிலை. இந்த மூன்று காரியம்தான் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. அப்போதான் அதனால தான் ஆண்டவர் சொல்வார், மனுஷருக்கு ஏற்றவை சிந்தியாதாமல் தேவனுக்கு ஏற்றவை சிந்திங்கிறார். நீளமாக தான் பார்க்குறோம். அப்போ இதை கேட்டுக்கொடுக்குற, இதை பார்த்து கொடுக்குற ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், பெரியவர்களும், ஆசிரியர் பெருமக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம வெறுக்கிறோமா? தன்னைத்தானே வெறுக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு போகிறோமா? அடுத்து இயேசுவை தான் பின்பற்றி உண்மையை நேசிக்கிறோமா? உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்துக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா இல்லைன்னு யோசிங்க. அப்படி யோசித்து நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க பழக வேண்டும். இதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. இப்படிப்பட்ட சிந்தனையை நாம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கடைபிடிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கி நம்ம தலைப்பு அதை பார்க்கணும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல். இதுதான் தேவனுக்கு ஏற்றது. தேவன் இதயத்துக்கு ஏற்றது, பார்வைக்கு ஏற்றது, விருப்பத்துக்கு ஏற்றது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப பள்ளிகளும், சகோதர சகோதரிகளும் யாரும் சரி, ஊழியம் செய்யலாம், வேலை பார்க்கலாம், தொழில் பண்ணலாம், அல்லது படிக்கலாம், கல்லூரியில் கூட நிர்வாகத்தில் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு ஏற்றவைகளாகிய தன்னை வெறுக்கிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கிற அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து சிலுவை சுமந்து செல்லுகிற பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இயேசுவை மூலமே நேசித்து அவரை மட்டும் சார்ந்து பின்பற்றி ஜீவனை கொடுக்குற அளவுக்கு பின்பற்றுகிற அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மூன்றும் தேவனுக்கு ஏற்றது. இதை எல்லாரும் மனதில் பதிய வைத்து இதயத்தில் காத்து கொண்டு அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற சிந்தனையில் செயல்பட வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இந்த தேவனுக்கு ஏற்ற செயல்பாடுகளிலே உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற சிந்தனையில் உங்களை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.